ஹலோ மக்களே, சிவா இலி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சிவாவும் அயிலியும் சேர்ந்து கபிலன் எந்த இடத்துக்கு போகிறானோ அதை வச்சு ஃபாலோ பண்ணி நம்ம வர்மாவை ஈஸியாக பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு செமையாக ஒரு பிளான் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் நம்ம சிவாவும் கபிலன் சந்திக்கக்கூடிய அந்த ரூமில் யாருக்கு தெரியாமல் ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ணுறாங்க. ஒரு கடத்தில் கபிலனோட உயிருக்கு ஆபத்து வர மாதிரி ஒரு செயல் நடக்கும்போது நம்ம சிவா செம அதிரடியாக கபிலனை காப்பாற்றுறாங்க. அதோட இல்லாமல் ரித்திகாவுக்கு கபிலனை பற்றின சுயரூபம் தெரிய வரப்போகுதா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கபிலனும் சரி வெளியில் கிளம்பலாம், நம்ம ஒரு லாட்ஜுக்கு போக வேண்டியது இருக்குல்ல, வெளியூருக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு வந்திருக்கோம். இந்த வாட்டி குடும்பத்தில் யார்கிட்டையுமே சிக்காமல் இந்த இடத்துக்கு போயிடனடா சாமி அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வரும்போது கரெக்டாக இந்திராணியும் எங்கே கபிலா போகிற, இப்போ என்ன நீ வெளியூருக்கு தானே போகிற, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன் அந்த இடத்துக்கு அப்படி சொல்லும்போது கபிலனும் இல்லைக்கா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்று வராண்டா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடலான்னு பார்த்தா நம்ம இந்திராணி விடுற மாதிரில இல்லை கபிலா நானும் கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வருவேன்னு சொல்லிட்டு இந்திராணி வலுக்கட்டாயமாக நம்ம கபிலனை அவங்க காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. கபிலனும் மனசுக்குள்ளே இப்போ என்ன செய்கிறது, நம்ம வேற அக்கா கிட்டே இப்படி சொல்லிட்டோம், நம்ம வேற ஒரு இடத்துக்குள்ள போக வேண்டியதாக இருக்குது, சரி அக்கா நம்மளை ட்ராப் பண்ணிடுவாள்ல அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு இந்திராணி கூட நம்ம கபிலனும் வர ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த நம்ம சிவாவாயிலையும் இதாண்டா சரியான சான்ஸு, கபிலன் இந்த லாட்ஜுக்கு தான் வருவான்னு நமக்கு நல்லாவே தெரியும், அதுவும் இந்த ரூமுகளில் தான் ஸ்டே பண்ண போகிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே நமக்கு இன்ஃபர்மேஷனாக கிடச்சிருக்கு, நம்ம உடனே அந்த லாட்ஜுக்கு போயிட வேண்டியதான் அப்படி சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து அந்த லாட்ஜுக்கு கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் அதுக்கிட்ட வந்த உடனே நம்ம ஆயிலையும் சரி இந்த ரூமில் தானே ஸ்டே பண்ண போகிறான், இதோட ஸ்பேர் கீ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும் தானே அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் ஆமாம் இல்லை எல்லாத்தையுமே நான் ரெடியாகிட்டு வாங்கி வச்சுருக்கேன், இங்கே தான் கண்டிப்பாக கபிலன் தங்க போகிறோம், அதோடு இல்லாமல் அந்த வர்மா யார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் ஆயிலையும் ஒரு பிளானை போடுறாங்க. சிவாவும் சரி எப்படியுமே இந்திராணி அக்கா கிட்ட அந்த கபிலன் மாட்டிக்கிட்டான், அவன் இந்த ரூமுக்கு வர்றதுக்கு எப்படியும் கொஞ்சம் நேரம் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம ஒரு செயலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு சிவாவும் ஆயிலையும் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே யாருக்கு தெரியாமல் என்டர் ஆகுறாங்க. அதோடு இல்லாமல் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது அயலி, இந்த ரூமுக்குள்ளே என்ன நடந்தாலுமே நம்ம தெரிஞ்சுக்கணும், நிஜமாவே இந்த வர்மா நேரடியாக இந்த கபிலனை சந்திக்கிறதுக்காக வரதுக்கு வாய்ப்பே இல்லை, யாராவது ஒருத்தங்க உதவி மூலமாக தான் அந்த வர்மா இந்த இடத்துக்கு வருவான், என்ன செய்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது நாம் அயலியும் சரி இந்த இடத்துல கேமராவை யாருக்கு தெரியாமல் ஃபிட் பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் சேர்ந்து அந்த ரூமுக்குள்ளே கேமராவை ஃபிட் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாத்தையுமே ரொம்பவே சமாதானப்படுத்திட்டு கபிலன் இந்த ரூமுக்கு வந்துடுவான். அதோட இல்லாமல் கபிலனை அவனோட ரூட்லேயே போக வச்சு எப்படியாவது வர்மாவுக்கு ஆப்பு வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ஆயிலையும் அந்த இடத்துலையே தள்ளி இருந்து வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கபிலனும் இந்திராணிக்கிட்ட சரிக்கா அதை நீங்கள் ட்ராப் பண்ணியாச்சுல நீ நான் பார்த்துக்கலான்னு சொன்னாலுமே இந்திராணி சரி நீ கிளம்புற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. நம்ம கபிலனும் நான் என்ன சின்ன பிள்ளையா நானே பார்த்துக்கிறேன்க்கா நான் போகிறேன் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம கபிலன் இந்திராணிக்கிட்ட இருந்து வந்துடுறாங்க. அதோட இல்லாமல் கபிலனும் என்னதான் பண்ணுறது, இந்த வர்மாவோட பிடியில் சிக்கிக்கிட்டு நான் தான் தவிச்சிட்ருக்கேன், ஒரு பக்கம் என்னோட குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து கேம் மேலே நம்பிக்கையோடு இருக்காங்க, அதுலேயும் என்னோட அக்காவை ஏமாற்றிட்டு வர்றதுக்கு நான் பட்ட பாடு ஒரு பக்கம், வர்மாவோட பிரச்சனை இன்னொரு பக்கம், என் குடும்பத்தில் உள்ளவங்க என்ன தான் செய்ய முடியும்னு சொல்லிட்டு கபிலனும் ஒரு பதட்டத்தோடு அந்த ரூமுக்குள்ளே வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நம்ம சிவா அயலி தூரத்துலேருந்து கவனிச்சுட்டே வராங்க. கபிலன் இந்த ரூமுக்கு வந்தாச்சு, இனி கூடிய சீக்கிரமாக கபிலனுக்கு என்ன தான் வேலை ஒப்படைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவும் அயலியும் அந்த இடத்துல இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம செல்வன் ஆகிட்ட ரித்திகா பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னத்தை நீங்கள் என்னெல்லாம் பேசுகிறீங்க, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷனில் வச்சு அப்படியே எல்லா சொத்தையும் கபிலனுக்கு பேரில் மாற்றிடலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க, கடைசி நேரத்தில் எல்லாமே சொதப்பிட்டு அப்படி சொல்லும்போது செல்வன் ஆகியும் நான் என்ன பண்ணுறது, எல்லாமே இந்திராணி சம்மதிக்க தான் செய்தா, அந்த செள்ளி என்ன கடைசி நேரத்தில் சொதப்பிட்டான், இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இதில் வேற இவன் வேறு புதுசாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான், என்ன செய்ய போகிறேனே தெரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது நம்ம ரித்திகாவும் என்னத்தை நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க, இப்படியே போயிட்டு இருந்தால் சரியே வராது, மாமாவோட நடவடிக்கை வேற கொஞ்ச நாளாகவே சரியே இல்லை, சிவா தான் மூத்த பையன் மாதிரி நடந்துக்கிறாரு அப்படி சொல்லும்போது செல்வநாயியோட மனசில் ஒரு பதட்டம் வந்துடுது, எப்படியாவது கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கோ, கூடிய சீக்கிரமாக கபிலனுக்கு பேரில் எல்லாமே மாற்றித்தரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரித்திகா கிட்டே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வர்மாவும் ஏற்கனவே சிவா எல்லாரும் சேர்ந்து அந்த வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வர்மாவும் அப்படியே கபிலனை ஒரு பகடக்காயாக வச்சு எப்படியாவது ஏடியை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி
ஒரு பிளான போடுறாங்க. வர்மா நேரடியா கபிலன பார்க்க வராம, மறைமுகமா ஒரு ஆள் அனுப்பி, கபிலன் கிட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "உனக்கு ஏடிய பத்தின ஏதாவது ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு கண்டிப்பா ஏடி யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏடி வேற எஸ்கேப் ஆயிட்டா என்கிட்டேருந்து. என் கண்ணு முன்னாடி தான் வந்துட்டு போனா. அவள எப்படியாவது போட்டு தள்ளிடலாம், அவள பிடிச்சிடலாம்" அப்படி சொல்லிட்டு யோசிச்சேன். அதுக்குள்ள காணாம போயிட்டா அப்படிங்கிற மாரி வர்மா வந்து பயங்கர பதட்டத்துல இருக்காங்க. கபிலன் கிட்ட அந்த ஒரு விஷயத்த பத்தி ஒரு மறைமுகமா பேச வரும்போது, இது எல்லாமே நம்ம ஏடி ஆயலியும், சிவாவும் தூரத்துலேருந்து கவனிச்சுட்டே வராங்க. அந்த கேமரா மூலமா ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா அப்படி சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில வர்மாவோட ஆட்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் தெரிய வருது. அதோடு இல்லாம அத பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிறாங்க. "நீ வந்து என்ன சந்திக்க வர வேண்டிய விஷயம் எப்படி உன்ன தவிர வேற ஒருத்தங்களுக்கு தெரிய வரும்? கண்டிப்பா உன் மூலமா தான் ஏதோ ஒரு விஷயம் கசிஞ்சிருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனை எதிர்த்து அவங்க ஆட்கள்லாம் பேச ஆரம்பிக்கும்போது, ஒரு கட்டத்தில நம்ம கபிலனுக்கே ஆபத்து வர மாரி ஒரு செயல் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுட்டா நம்ம சிவா சும்மா விடுவாங்களா? நம்ம கபிலனோட உயிர காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு செயல பண்றாங்க. நம்ம ஆயிலியும் சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து கபிலன காப்பாத்துறாங்கன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயிலியும் சிவா கிட்ட ஏற்கனவே இந்த வர்மானால நம்ம பல பேர இழந்திருக்கோம். இதோட வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வந்துடவே கூடாது. இனிமே வர்மாவ சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசனையில இருக்கும்போது விஜயகுமார் சாரும் அப்படியே நம்ம அயலிக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அயலி எந்த பிரச்சனையும் இல்லையே, நல்லபடியா தானே பிளான்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அயலியும் இந்த வாட்டி வந்து வர்மா இந்த இடத்துலருந்து எஸ்கேப் ஆயிட்டான். எங்களோட பிளான் எல்லாமே உங்களுக்கு தெரியாத வரைக்கும் உங்க உயிருக்கு தான் ஆபத்து வராம இருக்கும் சார் அப்படின்னு நம்ம விஜயகுமார் சார்ட்ட எந்த பிளான பத்தியும் சொல்லாம அப்படியே மறைமுகமா எல்லாத்தையுமே நம்ம சிவா அயலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம இந்திராணிக்கு நம்ம கபிலன் வெளியூர் போகாத விஷயம் தெரிய வருது. அப்படியே இந்திராணி நம்ம கபிலனை மடக்கி, "என்னாச்சு கபிலா? எதுக்காக நீ போகல? இப்பவே போகணும்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்பியிருந்தேன். நான் தானே உன்ன ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். ஏதாவது ஒரு விஷயத்த என்கிட்டேருந்து மறைக்கிறியா கபிலா?" அப்படி சொல்லும்போது நம்ம கபிலனும், "இல்லக்கா நான் எதுக்கு மறைக்க போறேன். இந்த மாரி போகண்டான்னு சொல்லிட்டு கேன்சல் ஆயிட்டு அந்த மீட்டிங் எல்லாம். அதனால தான் நான் வந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம உதய பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் வந்துருது. கபிலன் ஏதோ ஒரு விஷயத்த நம்மகிட்டேருந்து மறைக்கிறான். கபிலன் வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு நல்ல காரியம் இல்லாத ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டே இருக்கானோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உதய பெருமாளுக்கு வருது. அதோட இல்லாம நம்ம இந்திராணியும் கபிலன் வந்து குறுக்கு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிருந்த செல்வன் ஐயோ, "என்ன என்னோட பையனை வந்து எதுக்காக இப்படி குறுக்கு விசாரணை பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி கேட்கும்போது, இந்திராணி, "என்ன சித்தி புதுசாட்டு பேசிட்டு இருக்கீங்க? கபிலன் என்னோட தம்பி. என்னோட தம்பிய பத்தி விசாரணை பண்ணதுக்கு எனக்கு உரிமை இல்லையா?" அப்படின்னு சொல்லும்போது ஒரு கட்டத்துல கபிலனை நம்ம இந்திராணி எதிர்த்து நிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ரித்திகா வந்து அந்த இடத்துல எல்லாருகிட்டயுமே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. "எவ்வளோ தைரியம் இருந்தா நீங்க இன்னும் சின்ன பையன் மாதிரி என்னோட ஹஸ்பண்ட இப்படி நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்பீங்க. நீங்கலாம் கேட்கறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்ல." அப்படி சொல்லிட்டு ரித்திகாவும் நம்ம இந்திராணியும் எதிர்த்து நிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ரித்திகாவுக்கு கபிலனுக்கு மேல ஒரு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. கபிலன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மகிட்ட இருந்து மறைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ரித்திகாவும் எப்படியாவது அதுக்கு பின்னாடி என்ன ரகசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெரிய பிளான போடுறாங்கன்னே சொல்லலாம். ஒரு கட்டத்துல கபிலனோட சுயரூபத்த பத்தி நம்ம ரித்திகாவுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.